ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் உள்ள ஒரு சின்ன தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். எனக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய மரங்கள் செடி இதெல்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆசை. நம்ம வீடு கட்டி போனதுலேருந்து நம்ம மரம் செடிகள்லாம் வளர்த்து ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. அதில் நான் என்னென்ன மரங்கள்லாம் வளர்க்குறேன், என்ன செடிகள்லாம் நம்ம வீட்டில் இருக்குங்கிறத ஒரு வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம சப்போட்டா மரம், அந்த மரம் வச்சு ஒரு 6 மாதம் ஆகுது. நிறையா பக்க கிளைகள் விரித்து அப்பப்போ பூ பூக்கும். அதை நம்ம கிள்ளி விட்டுறது. அதுக்கடுத்து நிறைய இலைகள் வருது. அடுத்து ஒரு கொய்யா. இந்த கொய்யா ஒட்டுக்கண்டு இல்லை, சின்ன விதையிலேருந்து போட்டு நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவும் நல்லாவே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து பப்பாளி. இந்த பப்பாளி நம்ம சாப்பிட்டுட்டு போட்ட விதையிலேருந்து முளைச்சது. இது மாதிரி ஒரு 4 பப்பாளியும் ஒரு பெரிய பப்பாளி கண்டும் மரமாகவே நிற்கிது. அடுத்து சீத்தாப்பழம். இந்த சீத்தாப்பழம் இதுவும் நம்ம சாப்பிட்டு போட்ட விதையிலேருந்து முளைச்சது தான். இது நம்ம கொல்லை ஃபுல்லாக ஒரு 10 கண்டாவது நிற்கும். அதில் ஒரு 4-5 கண்டு நல்லா பெருசாகவே கிட்டத்தட்ட என் கழுத்தளவு வருஷத்துக்கு நிற்கிது. இந்த சீத்தாப்பழமும் நல்ல மருத்துவ குணம் கொண்ட ஒரு பழம். அடுத்து கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை நம்ம பழைய வீட்டிலேருந்து சின்ன கண்டாக கொண்டு வச்சோம். இது நெருக்கி என் ஹைட்டு வந்துடுச்சு, நல்லா வளர்ந்துட்டு வருது. ஆனால் இது லேஸ்பட்டு வளர்க்குறது கஷ்டம். ஆனால் நம்ம மண்ணுக்கு நல்லா வளருது, நல்லா ஆரோக்கியமாகவே இருக்குது. அடுத்து முழு நெல்லிக்காய். முழு நெல்லி ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இந்த முழு நெல்லிக்காய் வளருது. ரொம்ப பெரிய வளர்ச்சின்னு சொல்ல முடியாது, அதே சமயம் நல்லா வளருது. இது இலையை உதிர்த்துட்டு புது இலை நம்மளுக்கு அது வருது. அடுத்து முல்லைப்பூ. இது நம்ம குச்சி வச்சு தான் வளர்த்தோம். இப்போ ஓரளவுக்கு நெருக்கி மாடிக்கு போகிற அளவுக்கு வளர்ந்துருச்சு. அடுத்து வாழை மரம். இந்த வாழை மரம் ஒரு சின்ன கண்டாக தான் கொண்டு வச்சோம். இப்போ நெருக்கி வாழைத்தார் போடுற அளவுக்கு வளர்ந்துருச்சு. இன்னும் கூடிய சீக்கிரத்திலே வாழைத்தார் போட்டுருந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். அப்படி வாழைத்தார் போட்டால் அதை ஒரு வீடியோவை போடுறேன், பாருங்கள். முருங்கை மரம். முருங்கை மரத்தில் இல்லாத சத்தே இல்லை, அவ்வளோ சத்து இருக்குது. இதில் உள்ள எல்லாமே இதில் நம்மளுக்கு சத்து தான். கீரை, முருங்கைக்காய், அதுக்கப்புறம் முருங்கைப்பூ, அதுக்கப்புறம் பிசினி, எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது. அடுத்து மாதுளை. இந்த மாதுளை நம்ம விதை போட்டு இதை வளர்த்து இப்போ கொண்டு நட்டு வச்சுருக்கோம். வேர் பிடிச்சி நல்லா வளர்ந்துருக்கு. இதை வச்சு இங்கே தனியாக வச்சு ஒரு 3 நாள் தான் ஆகுது. பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரை வளர்க்குறது ஈஸி தான். நம்ம சாப்பிட்டுட்டு அந்த குச்சை ஊண்டி வச்சாலே முளைச்சிரும். அப்படியே அதை பிடுங்கி நம்ம பக்கத்தில் வைக்கும்போது அது நிறையாவே வளர்ந்துடும். நம்மளுக்கு நல்ல சத்து, அதிகமான சத்து பொன்னாங்கண்ணி கீரை மூலமாக கிடைக்கிது. மல்லிகைப்பூ. இதுவும் குச்சி வச்சு தான் வளர்க்குறோம். ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. அடுத்து பிரண்டை. இது ஒரு மூலிகை செடி. இது நிறைய மருத்துவ குணம் கொண்டது. அன்னாசி சாப்பிட்டு அதையும் ஊண்டி வச்சுருக்கோம், முளைக்குதான்னு பார்ப்போம். செம்பருத்தி. செம்பருத்தி இது நம்ம பூவிலேருந்து விதை எடுத்து அதையே ஒரு செடியாக வளர்த்து வச்சுருக்கோம். இதுவும் ஓரளவு நல்லா வளர்ந்துருக்கு. இது நம்ம வீட்டில் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறோம். அதுக்கு தினை உணவுக்கு கொடுப்போம். அந்த தினையை நம்ம அதை சாப்பிட்டு போட்டதை இங்கே வெளியில் கொஞ்சம் கொட்டுவோம். அதில் தன்னால் முளைச்சி தினையே காய்ச்சிருச்சு. 2-3 தடவை அதையே குருவி கொடுக்குறோம். முல்லைப்பூ இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓரளவுக்கு பூக்குது, ஒன்றா பூக்குது. நல்லா மேலே போனோன்னா நல்லா பூக்குன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த லாஸ்ட்டு சீசனில் பலாப்பழம், மாம்பழம்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம கொல்லையில் கொஞ்சம் போட்டது அதுவே முளைச்சி நிறைய கண்டு, மாங்கண்டு, அதிகமான கண்டு மாங்கண்டு கொல்லையில் நிற்கிது. பலாக்கண்டு ஒன்றே நிற்கிது. இதையும் எல்லாம் வளரட்டுண்டு விட்டுருக்கு. எது நல்லா வருதோ அதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. மாங்கண்டு நம்ம ஒவ்வொரு வெரைட்டியான மாம்பழம் தின்னோம். அதில் நிறைய இது வளர்ந்துருக்கு. இதில் எது நல்லா வளருதோ அதை வளர்த்துக்கலான்னு ஒரு ஐடியா, அவ்வளோதான். இந்த ரோஸ் கலர் பூ இருக்குல்ல, இது ஒரு பசலைக்கீரை. இந்த பசலைக்கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த கீரை இதுவும் நம்ம பொன்னாங்கண்ணி கீரை மாதிரியே வளர்க்கலாம்.
ஒரு குச்சை வச்சாலே அதுவே வளர்ந்துடும். அதுக்கப்புறம் அந்த பூ வந்து அது ஒரு கண்டு வளரும். கற்றாழை இது நம்ம ஊரில் உள்ள எல்லாருக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். இதுவும் மருத்துவ குணம் கொண்டது தான். நல்ல மூலிகை செடி. பெரிய மெயின்டெனன்ஸ் எதுவும் இல்லை, நம்ம வச்சாலே அதுவே தன்னால் வளர்ந்துடும். அதனால் எல்லார் வீட்லேயும் வைக்கலாம், தாராளமாக வைங்க, நல்லா வளரும். இந்த லெமன் கண்டு ஒன்று வாங்கிட்டு வந்தோம். இது வந்து வெயில் சீசனில் ஒழுங்காக வளரல. இப்போ நேற்று பேஞ்ச மழைக்கு ஒரு 2 தளிர் விட்டுருக்கு. பார்ப்போம் இது எப்படி வளருதுண்டு. அது முன்னாடிலாம் இலையெல்லாம் கொஞ்சம் கருவிக்கிட்டு தான் வந்துச்சு. இப்போ புதுசாக 2 தளிர் விடுறது பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இந்த அடுத்து இந்த இப்போ நம்ம பார்க்குறது வந்து நம்ம கிருணி பழம் சாப்பிட்டுட்டு போட்ட விதையில் முளைச்ச கிருணி கண்டு. இதில் பூ பூத்து நிறைய பிஞ்சு போட்டிருக்கு. ஒரு 4-5 இது ஓரளவுக்கு மீடியம் சைஸாக பெருசாகவே வளர்ந்துருக்கு. அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஒரு விஷயத்தை ஒரு கண்டை வளர்த்து அதுலேருந்து ஒரு பழங்கள் காய்கறிகள் சாப்பிடும்போது நம்ம மனசுக்கு ஒரு திருப்தியாக சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த கிருணி பழம் வந்து நான் நேரடியாக இப்போ தான் நம்ம வீட்டில் கண்டு வச்சு நான் இப்போ தான் நேரடியாக நானே பார்க்குறேன். பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீட்டில் இந்த கண்டு வளர்ந்து ஒரு சில பழங்கள்லாம் பறிக்க அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் சாப்பிட்டுட்டு இந்த கிருணி விதை போட்டிங்கன்னா இதுவும் பெரிய மெயின்டெனன்ஸ் இல்லை, நல்லா போட்டிங்கன்னா அதுவே தன்னால் வளருது. அப்பப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டால் போதும், நல்லாவே வளருது. அடுத்து ஊதா கலர் சங்குப்பூ. இதுவும் ஒரு மூலிகை செடின்னு தான் சொல்கிறாங்க. இது ஒரு கொடி. இது வந்து நம்ம விதை போட்டாலே அதுவே நல்லா சீக்கிரத்திலே படர்ந்துடும். இதுலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊதா சங்குப்பூ வந்து நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கண்டை வளர்க்குறதுக்கும் பெரிய பராமரிப்புலாம் தேவையில்லை, அதுவாக வளர்ந்துக்கும். அப்பப்போ தண்ணி விட்டால் போதும். அடுத்து மல்பரி செடி. இது ஒரு மரம்னு தான் சொல்கிறாங்க. நம்ம ஒரு குச்சியை வச்சு தான் வச்சோம். இதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் வளருது. ஆனால் கொஞ்சம் வெயில் சீசனில் கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது. மழை பெஞ்ச உடனே பாருங்களேன், உடனே நல்லா தடுத்துருக்கு. அப்படியே இந்த மழை சீசனோடு இது நல்லா வளர்ந்துருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் இந்த மழை சீசனில் இந்த அடுத்த இதில் பார்க்கும்போது ஒரு பெரிய மரமாக வந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும். சீக்கிரத்துலேயே காயும் காய்ச்சிச்சுன்னா அதை ஒரு வீடியோ போடலாம். இந்த கொய்யாக்கண்டு வந்து நம்ம தெருவில் நம்ம பக்கத்து வீட்டு கொல்லையில் வந்து நின்றுச்சு. சும்மா ஆடு ஈடு தின்றாங்க இருக்குன்னு சொல்லிட்டு பிடிங்கிட்டு வந்து வச்சோம். அதுவும் நல்லாவே முளைச்சிருக்கு. அடுத்து இது நொச்சி கண்டு. இந்த பார்க்குறது இந்த இதுவும் நொச்சி மரமாக தான் வளரும். இது வந்து நிறைய பெண்களுக்கு இது நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதை வச்சு நம்ம ஆவி பிடிக்கலாம். நிறையா அந்த மாசமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தான் இது வந்து வாங்கிட்டு போவாங்க. எங்கள் பழைய வீட்டில் இது பெரிய மரமே இருக்குது. அடுத்து இது வந்து முள்ளலை. இதுவும் ஒரு மூலிகை செடி தான். இந்த இது வந்து நம்ம இது என்ன யூஸ்ன்னு பெருசாக தெரில. ஆனால் இந்த இதை வந்து நம்ம ரசத்துக்கு போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும். மற்றபடி வேறு என்ன யூஸ்ன்னு தெரில. அரைநெல்லிக்காய். இந்த அரைநெல்லிக்காய் வந்து பொதுவாக நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து இப்போ தான் வாங்கினோம். ஒரு 3 மாதம் தான் இருக்கும் வாங்கிட்டு வந்து. நல்லா வளர்ந்துருக்கு. சின்ன கண்டாக தான் வாங்கிட்டு வந்தோம். இது ஒரு அழகு செடி தான். பார்க்க கலர் கலராக இருக்குது, சும்மா வச்சது. அதுவும் அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்குது, எந்த மெயின்டெனன்ஸும் இல்லை. செம்பருத்தி. இது இன்னொரு செம்பருத்தி. இந்த செம்பருத்தி வந்து நம்ம குச்சி வச்சு வளர்த்தது. இது பாருங்கள், நிறையா முட்டை விட்டுருக்கு. பூவும் இடையில நல்லா மலர்ந்துச்சு. அடுத்து இது வந்து கொடுக்காப்புளி மரம். இதுவும் சின்ன கண்டாக தான் வச்சோம், நல்லா வளருது. இதுக்கும் பெருசாக மெயின்டெனன்ஸ் கிடையாது. நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு மரம். நம்ம வச்சோம்னா அது பாட்டுக்கு வளரும். அதுக்கப்புறம் இதுவும் நல்ல இதோட அந்த கொடுக்காப்புளி பழம் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நிறைய மருத்துவ குணம் கொண்டது. இதுவும் நீங்கள் ஈஸியாக வளர்க்கலாம். அதனால் அந்த மரமும் நீங்கள் எல்லோரும் ஒரு புதுசாக ஒரு தோட்டம் வைக்கிறேன்னா அந்த மரத்தை வைக்கலாம். அடுத்து நித்திய கல்யாணி. இந்த நித்திய கல்யாணி ரொம்ப பெரிய மூலிகை செடின்னு சொல்கிறாங்க. நிறைய இதில் நல்ல விஷயங்கள் இருக்குது. இது வந்து கேன்சருக்கு கூட மருந்து இதில் உள்ள ஒரு இது தான் எடுக்கிறதா சொல்கிறாங்க.
இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் பாருங்கள். நிறைய அந்த மூலிகை செடியில் உள்ளதெல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயிலோட லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம காம்பவுண்டில் அந்த டேபிள் ரோஸு அதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு அழகுபடுத்தியிருக்கு. இதுதான் அந்த வாசலில் ஒரு பப்பாளி மரம் வச்சுருக்கோம். இந்த பப்பாளி ஒரு சின்ன கண்டாக தான் வச்சது, இது ஓரளவுக்கு மரமாகவே வந்துருச்சு. அடுத்து நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்னடா சேவலுக்கு ஒரு சவுண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு 4 கோழியும் ஒரு சேவலும் ஒன்றா நின்று கத்திக்கிட்டு நின்றுச்சு. அதையும் ஒரு கிளிக்கு ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே மறுபடியும் உள்ளே வந்தேன். உள்ளே வந்து மறுபடியும் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இந்த மாங்கண்டுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த மாங்கண்டு என்னென்னா வாங்கிட்டு வந்தவொடனே ஆடு கடிச்சு திட்டுருச்சு, அதோட வளரவே இல்லை. இப்போ ரீசெண்டாக பெஞ்ச மழையில் இப்போ மறுபடியும் தழுத்திருக்கு. அடுத்து இது வந்து பசலை கொடி, இது வந்து கீழே நம்ம வச்சது, இது நல்லா மேலே வர படர்ந்துருச்சு. இதுலேயும் நிறைய சத்து இருக்குது. மேலும் இது வந்து நிறைய மருத்துவ குணம் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த இதை பற்றி டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அது உள்ளே போய் படித்து தெரிஞ்சுக்கிறீங்க. இது சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். நம்ம வீட்டில் மேலும் 2 தென்னை மரம் இருக்குது. அந்த தென்னை மரம் வந்து நல்லா காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போது நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த தென்னை மரத்தில் ஓரளவுக்கு தான் காய்ச்சிச்சு. இப்போது நாங்கள் வந்ததுலேருந்து ஓரளவுக்கு நல்லா காய்க்கவே ஆரம்பிச்சிச்சு. நல்லா அதுக்கு நம்ம காய்கறி வேஸ்ட்டு அந்த எல்லாமே அதில் அது கீழே தான் போடுறோமா, அதனால் இது நல்லா காய்க்குது. நம்ம மாடியிலேருந்து நம்ம தோட்டத்தை ஒரு வியூ பாருங்கள். இது அப்படியே இன்னும் ஒரு வருஷத்தில் எல்லா மரமும் நல்லா பெருசாகிடுச்சுட்டா இது அப்படியே நல்லா அடர்த்தி ஆயிரும். அப்படியே இன்னும் மேலும் நிறைய கண்டு சேர்க்கலான்ட்டு ஐடியாவில் இருக்கேன். வேறு ஏதாவது இந்த தோட்டத்தில் நீங்கள் எதுவும் சேர்க்கணுன்னு விரும்புனீங்களா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் நீங்களும் ஏதாவது ஒரு சின்ன இடம் கிடச்சாலும் ஒரு கண்டை வைங்க, அதே உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. நன்றி.